ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரபலம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தலஜித் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித்தோட நடிப்பதில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவிஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஸோ செம்ம பிரம்மாண்டமாக உருவான இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து உலக அளவில் வந்து 230 கோடிக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து வெளியாகிருந்துட்டுருக்கு. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் பிரகாரம் வந்து இப்போ வந்து விஷயம் வெளியிருந்திருக்குங்க. அதாவது இந்த நிலையில் வந்து தமிழக திரையரங்க உரிமையாளர்களோட சங்க தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. ஆனால் வந்து தயாரிப்பாளருக்கு ரொம்ப பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையும் கூட அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸை கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு லாபம் அடைஞ்ச இந்த திரைப்படம் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு எப்படி வந்து ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற ரசிகர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.